வெளியே ஃபுல்லாக மொறு மொறுன்னு இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது, இனிப்பும் கரெக்டாக இருக்குது. சூப்பரான நல்ல டேஸ்டியான ஹெல்தியான கந்தரப்பம் ரெசிபி ரெடிங்க. இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ராஜி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை ஸ்பெஷல் கந்தரப்பம்ங்க. இந்த கந்தரப்பம் வந்து கார்த்திகை தீபத்துக்கு எல்லாருமே பண்ணக்கூடியது ஒரு ஸ்வீட்டு, முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டு. ஸோ இந்த வர கார்த்திகைக்கு நீங்கள் இந்த ஸ்வீட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். கார்த்திகை தீபத்துக்கு மட்டும் இல்லை, நமக்கு எப்போல்லாம் ஸ்வீட் சாப்பிடணுன்னு தோணுதோ அப்போல்லாம் இந்த கந்தரப்பம் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சுவையாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இந்த கந்தரப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க, சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கந்தரப்பம் செய்கிறதுக்கு நமக்கு முக்கியமான பொருள்னு பார்த்தீங்கன்னா அரிசிங்க. அரிசி வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க. நான் பச்சரிசி 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது 1/4 கிலோ வரும். பச்சரிசி 1 கப் எடுத்துக்கோங்க. பச்சரிசி வந்து நம்ம சுத்தமான பச்சரிசியாக இருக்கணும். இந்த பச்சரிசி எடுத்துகிட்டு இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 3/4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு வந்து 3/4 ஸ்பூன் போதும், அதிகமாக வேண்டாம். அதே அளவுக்கு பாசிப்பருப்பு, அதுவும் 3/4 ஸ்பூன் போதும். ஸோ இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இந்த வெந்தயம் வந்து அதிகமாக சேர்த்துற வேண்டாம், அப்போ வந்து கசந்துடும். இப்போ இந்த 4ஐயும் தண்ணி ஊற்றி நல்லா 3 தடவை கழுவிடலாங்க. கழுவிட்டு இதை ஒரு 3 மணி நேரம் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இது நல்லா ஊறி வரணும். இது நல்லா ஊறி எந்த அளவுக்கு ஊறி வருதோ அந்த அளவுக்கு நமக்கு அரைக்கிறதுக்கு நல்ல மாவாக வரும். ஸோ இது 3 மணி நேரம், குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஊறணும். நான் 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இது 3 மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு, சூப்பராக ஊறி வந்திருக்குதுங்க. இந்த அளவுக்கு ஊறினா போதும். இப்போ இதை நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. முதல்லையே அரைக்கும் போது தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம மிக்சியில் அரைக்கும் போது தண்ணி ஊற்றாமல் முதல்ல அரைச்சிக்கிட்டோன்னா இது நல்லா மாவாக அரைக்க வரும். ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா சரியாக அரைப்படாது, குறப்பாகவே இருக்கும். அரிசியை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே வாசத்துக்கு ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிடலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். தண்ணியே ஊற்றலை, எந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி முதல்ல தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் நம்ம 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. அரிசி எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் வெல்லம் அளந்துக்கலாம். அந்த வெல்லம் வந்து நான் அரிசியை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்குறேன். அரிசி 1/4 கிலோனா வெல்லம் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு, 50 கிராம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அவ்வளோதான். இனிப்பு நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் 1/4 கிலோ போட்டுக்கலாம். அப்பத்துக்கு கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் தான் நான் இந்த அளவுக்கு போடுறேன். இப்போ இது கூடவே துருவி வச்ச தேங்காய் துருவலுங்க, ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ரொம்ப வேண்டாம், ஒரு 4 ஸ்பூன். போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதை அரைக்கிறதுக்கு தேவையானதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா வெல்லத்துலேயே தண்ணி விடும், அதனால் தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக பார்த்து ஊற்றிக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க, குட்டி கப்பு. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேங்க. எப்படி பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த அரிசி 3 மணி நேரம் ஊறினது, நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கவும் வெல்லம் போட்டோம்ல, நல்லா பொங்கி வந்திருக்கு. பாருங்கள், தண்ணி வந்து 1 கப் தான் நான் ஊற்றினேன். அதிலே எவ்வளோ தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு தண்ணி இருக்கக்கூடாது. 1 கப் தண்ணி ஊற்றுனதை விட 3/4 கப் தண்ணி ஊற்றிருக்கலாம். ஸோ இந்த அப்பத்துக்கு இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க, ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கணும். ஓரளவுக்கு கொஞ்சமாக, இதை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி தண்ணி கூடிருச்சுன்னா நம்ம இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ரொம்ப வேண்டாங்க, 2 ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன், போதும். இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கட்டி இல்லாமல் இந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இது இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக கலந்து வரணுங்க. இந்த அளவுக்கு கலந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்படியே கலந்து விட்டுட்டு நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இன்னும் நிறையா பேருக்கு சஜஷனில் போகும். அப்புறம் இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நல்லா கலந்தாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குது. இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம எண்ணெய் சூடு பண்ணி எண்ணெயில் ஊற்றி அப்பமா பொரித்து எடுத்துடலாம். பேன் வச்சாச்சு. பேன் சூடாகட்டுங்க. பேன் சூடாகுமே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டுங்க. சூடாகவும் நம்ம அப்போ ஊற்றி எடுத்துட வேண்டியதான். எண்ணெய் ரொம்பவும் சூடாகிடக்கூடாதுங்க. ரொம்ப சூடாயிடுச்சுன்னா அப்புறம் மேலே வந்து சீக்கிரமாக முருகிரும், உள்ளே வந்து மாவாக இருக்கும். அதனால் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா காஞ்சோடனே நம்ம இதை ஊற்ற ஆரம்பிச்சிடுவோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. எண்ணெய் சூடாகுமே நம்ம மாவை இந்த மாதிரி எடுத்துட்டு இப்படி இது பண்ணிவிடுங்க. ஏன்னா அதை வடிஞ்சு எண்ணெயில் விழக்கூடாது. அதனால் இந்த மாதிரி வடியாமல் இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறமா மெல்ல ஊற்றுங்க. ரொம்ப வேகமாக ஊற்ற வேண்டாம், மெதுவாக ஊற்றுங்க. அப்போ தான் அப்பம் வந்து நல்லா அழகாக ரவுண்டாக வரும். ஊற்றிட்டு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இது அதுவாக மேலே பொரிஞ்சு வரும். பார்த்தீங்களா எப்படி மேலே உப்பி வருது? ஸோ இந்த மாதிரி வரும். அதுவாக மேலே எலும்பி வர்ற வரைக்கும் நீங்கள் எடுத்துடாதீங்க, இல்லைன்னா கரண்டியில் ஒட்டும். அதே மாதிரி ஒன்று ஒன்றா தான் ஊற்றி எடுக்கணும். நீங்கள் ஒரே தடவையில் 2 ஊற்றி எடுத்திங்கனாலும் ஒன்றோட ஒன்றா ஒட்டிடும். பார்த்தீங்களா? இந்த மேலே இப்படி எலும்பி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்படி திருப்பி போட்டால் போதுங்க. பூரி மாதிரி உப்பி வருதுல, சூப்பராக இருக்குங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வர கார்த்திகை தீபத்துக்கு இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம திருப்பி போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு இல்லைங்க. இப்போ எடுத்துடலாம். பாருங்க அப்போ எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாங்க. எண்ணெயே குடிக்காதுங்க இந்த மாதிரி செய்யும்போது. எண்ணெய் ரொம்ப இழுக்காது, நல்லா சூப்பராக வரும். பூரி மாதிரி நல்லா உப்பி வரும். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ அவ்வளோதாங்க. ஃபைனலாக கொஞ்சமாக ஒன்றே ஒன்று இருக்குது. இது ஒரு சின்ன அப்பம் மாதிரி வரும். இதுதான் கடைசி அப்பம். ஊற்றியாச்சு. அவ்வளோதாங்க. எல்லாம் சூப்பராக வெந்து வந்துச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இது கடைசியில் குட்டி அப்பம். சூப்பரான டேஸ்டியான கந்தரப்பம் ரெடி. பார்த்தீங்களா? 1/4 கிலோ மாவில் எவ்வளோ அப்பம் வந்திருக்கு. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க. பாருங்க எவ்வளோ அழகாக சூப்பராக வருது பிக்கிறதுக்கு. ரொம்பவே சூப்பராக வந்திருக்குதுங்க. நீங்கள் இந்த கார்த்திகைக்கு கண்டிப்பாக இந்த அப்பத்தை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாங்க. பாய். வெளியே ஃபுல்லாக மொறு மொறுன்னு இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது.
இனிப்பும் கரெக்டாக இருக்குது.